ஒரு புனிதமான இதுக்கு வந்திருக்க, உன்னை வந்து சுத்தம் பண்ணிக்க வந்திருக்க, உன்கிட்ட இருக்கிற நெகட்டிவிட்டி போய் அங்கே இருக்கிற பாசிட்டிவிட்டி வந்து உன் வாழ்க்கைக்கு அது ஹெல்ப் பண்ணணும். அந்த ஒரு விஷயத்துக்காக ஒரு அப்ளிகேஷனோட தான் நம்ம போகிறோம். நம்ம யாரும் வந்து சும்மா வந்து என்ன பார்த்து ரசிச்சுட்டு வரலாம். எவ்வளோ பேர் அது மாதிரி போவாங்க. கண்டிப்பாக அது போகிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி போய் அவளை பார்க்கணும், இன்றைக்கி என்ன காமாட்சி என்ன புடவை அவளுக்கு சாத்தியிருக்காங்க, என்ன நகைகள் போட்டிருக்காங்க, கிரீடம் வச்சுருக்காங்களா, வெள்ளி கிரீடம் வச்சுருக்காங்களா, இந்த இது வச்சுருக்காங்களா, இதெல்லாம் ரசிக்கிறவங்களும் இருக்காங்க. அதுக்காக போய் பார்த்துட்டு வரணும், அவளை போய் பார்த்துட்டு அப்புறமா நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு நல்லது அப்படின்னு நினைக்கிற நிறைய பேர் இருக்காங்க. நான் பார்க்குறேன். நான் அதை மீறி மீதி பேர் என்ன பண்ணுறோம், நமக்கு ஒரு விஷயம் நடக்கணும், நமக்கு ஒரு கஷ்டம் இருக்குது, நமக்கு ஒரு நிவர்த்தி வரணும், அதை நினச்சி தான் நம்ம அங்கே போகிறோம். அப்படி போகும்போது அது முழுமையாக நமக்கு வந்து சேர்ந்து நம்மளுக்கு அந்த பலன் கிடைக்கிறதுக்கு நம்மளால் அவ்வளோ தபஸ் பண்ண முடியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக ஒரு சுவாமிக்கு ஒரு பூ வைக்கிறது, ஒரு 2 நமஸ்காரம் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு விளக்கேற்றி வைக்கிறது, ஒரு கற்பூர ஆரத்தி காமிக்கிறது, இல்லை ஏதாவது ஒரு 2 ஸ்லோகம் படிக்கிறது, கோவிலில் போய் அவங்கள கொஞ்சம் ஒரு அங்கேருந்து கொஞ்சம் இப்படி இழுத்துக்கிறது. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் நம்மளால் பண்ண முடியறது. ஏன்னா இப்போத்திய வேர்ல்டில் நம்மளுக்கு வந்து